அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற டோனட் புகைப்படச் சட்டம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி எம் யாமினி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நம் சிறப்பு விருந்தினர் அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமதி எம் யாமினி அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம். திருமதி எம் யாமினி அவர்கள் சிறு வயது முதலே ஓவிய கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டு அதையே தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வளர்த்து கொண்டவர். அக்ரிலிக், எண்ணெய் ஓவியம், நீர்வண்ணம் போன்ற பல்வேறு ஓவிய ஊடகங்களில் திறமையாக செயல்படுவதுடன் களிமண் கைவினைப் பொருள்கள் மற்றும் துணி ஓவியங்களிலும் தனது கலைத்திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். இவர் நிகில் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலம் கலை சார்ந்த சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ஓவிய பயிலரங்களை நடத்தி கலை கல்வியை ஊக்குவித்து வருகின்றார். மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட ஓவியங்களை உருவாக்கியும் வருகின்றார். இவரது சிறப்பான கலைப்பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Good morning students. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? டோனட் எல்லாரும் சாப்பிட்டுருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்கும். அது சாப்பிடும்போது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கலர் பண்ண போறோம் இல்லையா? பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லா இருக்குமா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒன்று பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நான் ஃபஸ்ட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. ஓகேயா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிளே வந்து என்னென்னா மோல்டிங். இந்த கிளே யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இது மற்ற கிளே மாதிரி இருக்காது. இதில் உள்ளே என்ன இருக்குன்னா 2 பேக்கெட் இருக்கும். சரியா? ரெண்டையும் என்ன செய்யணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஃபுல் கிளே கிடைக்கும். ஓகேயா? 2 பேக்கெட் இருக்கா? ஒன்று வந்து ஹார்ட்னர், இன்னொன்று ரெசின். சரியா? இது ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா? ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒரு 5 நிமிஷம் ஆகும் மிக்ஸ் ஆகுறதுக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? நம்ம ஒரு பொருளாக மாற்ற முடியும். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் அந்த பொருளாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் என்ன ஆயிரும்? காஞ்சிரும். அப்படியே கல் மாதிரி என்ன ஆயிரும்? மாறிடும். மற்ற கிளேலாம் நீங்கள் பண்ணுவீங்க, மறுபடியும் தப்பாக பண்ணிட்டா என்ன செய்வீங்க? மறுபடியும் எடுத்து ரீஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு மாதிரி பண்ணுவீங்களா? கரெக்டாக பண்ணுவீங்களா? அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. எதாவதாலும் மாற்றுறதுனா என்ன பண்ணணும்? அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணிடணும். இல்லைன்னா கல் மாதிரி ஆயிரும். சரியா? இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எல்லோரும் என்ன பண்ணணும்? பவுடர் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது என்ன செய்யும்? கையில் ஒட்டிக்கிறோம். அதுக்காக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் பவுடர். சரியா? அதுக்காக நிறைய போட்டு கிளேயவே ஒரு மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஓகேவா? கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் பவுடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலர்ஸ். கலர்ஸ் வந்து பேஸ்டல் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவீங்களா? எல்லாம் டார்க் கலரில் இருக்குமா? லைட் கலர்ஸில் இருக்குமா? லைட் கலரில் ஃப்ளேவர்ஸ் இருக்குமா? அந்த மாதிரி கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் எல்லாருமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? ப்ரஷ்ஷு கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருக்கா?
நியூஸ் பேப்பர் இருக்கிறவங்க கவனிங்க. நியூஸ் பேப்பரை அந்த இடத்த விட்டு நகட்டவே கூடாது. சரியா? கீழே ஃப்ளோர் எப்படி இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கா, அதை அழுக்காக்கிடக்கூடாது. ஓகேவா? கிளே வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரியா? அதை கவனிங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் கையில் மெட்டீரியல் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இடையில ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஓகே? போர்டு கீழே ரவுண்ட் போர்டு அம்மா எந்த இடையில கூப்பிடாத. ஓகே, கவனிங்க. எடுத்திருக்கேனா? கிளே இருக்கா? ஒன்று என்ன கலரில் இருக்கு? கிரே கலரில் இருக்கா? இன்னொன்று என்ன கலரில் இருக்கு? ஒயிட் கலரில் இருக்கா? இதை ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன்? கையில் லைட்டாக பவுடர் உள்ளங்கை இருக்கா, அதில் அப்ளை பண்ணிக்கணும். உள்ளங்கையில் மட்டும் தேய்ச்சா போதும். சரியா? தேய்ச்சிட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, 4 ஃபிங்கர்ஸ் இருக்கா, இந்த ஃபிங்கர்ஸோட டிப்பில் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. சரியா? ரொம்ப அப்ளை பண்ணியிருக்கேனா? இல்லை, இந்த அளவு அப்ளை பண்ணால் போதும். அப்புறம் இந்த 2 கிளே என்ன செய்யணும்? இந்த மாதிரி வீட்டில் சப்பாத்திலாம் செஞ்சுருக்கீங்களா? இல்லை அம்மா செய்கிறத நல்லா சாப்பிடுவீங்களா? இல்லை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அம்மா பிசையும் போது பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணுவாங்க? நல்லா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த 4 ஃபிங்கர்ஸை வச்சு 2 இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணால் எப்படி வருது? நீளமாக இருக்கா? 2 கலரும் மிக்ஸ் ஆகிருக்கா? மறுபடியும் என்ன செய்யணும்? இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது ஓரளவு நீளமாக வருதா? வந்ததுக்கப்புறம் இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இதே மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும்? 10 to 15 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணணும். 10 to 15 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? இப்போ நான் ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சா? இல்லை. தெரியுதா? பியூர் ஒயிட் கலரில் இருக்கா? இல்லை. பியூர் ஒயிட் கலரில் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். மொதல் வாட்டி பவுடர் போட்டால் போதும், இடையில போட தேவையில்லை. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஃபுல்லாக விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில பேசிகிட்டே பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? சரியாக வராது. கிளே சரியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஒழுங்காக வராது. வாய் பேசிகிட்டே இருந்தாலும் கையை என்ன பண்ணணும்? வேலை பார்த்துட்டே இருக்கணும். என்னைய மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணால் வராது. நீங்கள் முத பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். உங்கள் கையை விட்டு நல்லா நீளமாக வருதா? இப்படி நீளமாக இருக்கா? வந்த உடனே இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 கைக்கு நடுவால் வச்சு என்ன பண்ணுங்கள்? இந்த மாதிரி தேய்ங்க. எல்லாருக்கும் சர்க்கிள் போர்டு வந்துருச்சா? கொடுப்பாங்க. ஒரு 10 to 15 வாட்டி பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? என்னோட கிளே எப்படி இருக்குது? பியூர்
ஒயிட் கலரில் வந்துருச்சா? வந்திருக்கா? பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கா? இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணது கரெக்டாங்கிறது எப்படி தெரியும்? நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருக்கணும். பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நான் கொடுக்குற ஒரு பேக்கெட்டில் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ரெண்டையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. சரியா? மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி அந்த மாதிரி வரும்ல, ஒரு பெரிய பால் வருமா, அதில் ஒரு சின்ன உருண்டையை மட்டும் என்ன செஞ்சுருங்க, இந்த அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரேமில் நம்ம சர்க்கிளாக மோல்ட் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாமா? க்ளே கொடுக்க சொல்லவா? சொல்லிட்டேன். க்ளே கொடுத்துருங்க. அப்ளை பண்ணிட்டு பவுடரை அந்த லைனோட லாஸ்ட் சைடில் வச்சிருங்க. ஏம்மா நீ முதல்ல பேசாத, மேம் என்ன சொல்றாங்கன்னு கவனி. லாஸ்ட்ல அந்த பக்கம் வந்துட்டு செராக்ஸ் வருது உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிராயிங் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பவுடர் அப்ளை பண்ணியாச்சுன்னா 2 க்ளே எடுத்தாச்சா? ஓப்பன் பண்ணியாச்சா? நான் சொல்ல அதே மாதிரி செய்யுங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும். இருக்கா பாருங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ண வருங்க. இந்த வருது. எடுத்தாச்சா? 2 க்ளே எடுத்தாச்சா? ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தேவையில்லை, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கையில் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கையில் நல்லா ரோல் பண்ணுங்க. ரவுண்டா ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டு கலரையும் சேர்த்து நல்லா இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருந்தா ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ்லயும் பவுடர் போட்டுக்கீங்களே, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரெண்டு க்ளேயும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணுங்க. ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்தாச்சா? அதுக்கப்புறம் நல்லா இப்படி நீளமா இப்படி திரி மாதிரி திரிங்க. நீளமா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுங்க, 2ஆ மடக்கிட்டு மறுபடியும் 2 உள்ளங்கையில நடுவால வச்சு நல்லா திரிங்க. இதெல்லாம் திக்க தேவையில்லை. அப்படிதான் வரும். 2 கலரும் மிக்ஸ் ஆகி வருதா? 2 கலரும் மிக்ஸ் ஆகி வருதா? கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி தெரியுங்க. கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன் கலர் தெரியக்கூடாது, ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறணும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க.
பிலோ 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் இருக்கா? பிரிண்ட் அவுட் சாரி, யார்கிட்டெல்லாம் பிரிண்ட் அவுட் இல்லையா உங்க கை தூக்குங்க. இந்த சைடுல யாருக்கு பிரிண்ட் அவுட் இல்லையா உங்க கை தூக்குங்க. கலர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கிரேயான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? யார்கிட்ட கலர்ஸ் இருக்கா அவங்கவுங்க கலர்ஸை வச்சு கலர் பண்ணுங்க. கலர்ஸ் இல்லாதவங்க கை தூக்குங்க. இன்னும் அதில் லைட்டாக கிரே கலர் தெரியுது, பியூர் ஒயிட் கலரில் வரும். இன்னும் 2-3 வாட்டி ரோல் பண்ணுங்க. இன்னும் ரோல் பண்ணணும். நீங்கள் இன்னும் 2 வாட்டி பண்ணுங்க. இந்த சைடு யார்கிட்ட கலர்ஸ் இல்ல? கலர்ஸ் இல்லாதவங்களுக்குலாம் அவங்க பின்னாடி ஒரு ரோலை உட்கார வச்சு ஷேர் பண்ணி கலர் பண்ணுங்க. இன்னும் கிரே கலர் தெரியுதுல, இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. கிரே கலர் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இன்னும் ஒரு 2 வாட்டி பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே. இன்னும் 2-3 வாட்டி. ஓகே, இந்த சைட் கவனிங்க. ஃபிஷ் இருக்கா? ஃபிஷ் இருக்கிறவங்களாம் இந்த ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கா? ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் உங்களுக்கு என்ன கலர்ஸ்லாம் பிடிக்குதோ கலராக கொடுக்கலாம். ஓகேயா? இந்த ஃபேஸுக்கு லைட் ஆரஞ்சு அல்லது லைட் பிங்க் கலர் அந்த மாதிரி கொடுங்க. டெய்லுக்கு ஃபின்ஸுக்கும் வந்து ப்ளூ கலர் கொடுங்க. ஓகேயா? உள்ளே இருக்கிற இந்த ஷெல்ஸ் இருக்கா, ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கலர், சரியா? கலராக இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகேவா? இன்னொரு பிக்சர் பேர்டு இருக்கா? பேர்ட்ல இந்த பீக் இருக்குல்ல, பேர்டோட பீக் இருக்கா, அதுக்கு ரெட் கலர் கொடுங்க. ஃபேஸுக்கு ஆரஞ்சு கலர் கொடுங்க. ஓகேயா? கீழே இருக்கிற இந்த 3 டெய்ல்ஸ் இருக்கா, அந்த 3 டெய்லுக்கும் பர்பிள் கலர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் அதை கொடுங்க. கலர்ஸ் இல்லைன்னா பக்கத்துல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த இருக்குல்ல, அவங்க கிட்ட வாங்கி ஷேர் பண்ணுங்க. இதில் பீக்குக்கு ரெட் கலர் கொடுங்க, இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுங்க, இங்கே பர்பிள் கலர் கொடுங்க. இந்த வெளியில் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வேறு வேறு கலர் கொடுங்க. இது ஓகேவா மேம்? ஓகே. இன்னும் ஒரு 2-3 வாட்டி பண்ணுங்க. இன்னும் 2-3 வாட்டி. அதுக்கு என்ன பண்ணணும்? சொல்கிறேன் போய் உட்காரு. இது ஓகே. எல்லாரும் ரோல் பண்ணியாச்சா?
கை வலிக்குதா? கை வலிக்குதா? ரோல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய பால் வந்திருக்கா? வந்திருக்கா? இது எப்படி இருக்கு? ஷைனிங்காக இருக்கா? பியூர் ஒயிட்டாக ஷைனிங்காக இருக்கா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெடின்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே. ஓகே ஓகே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த கலர் பண்ணுறீங்களே அவங்க எல்லாரையும் கொஞ்சம் கவனிங்க. கலர் பண்ணுற எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஒட்ட மாட்டேங்குதா? அப்போ கம்மு வாங்கி ஒட்டுங்க. 2-3 மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, நான் அதை சொல்கிறேன், கவனிங்க. போய் உட்காருங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு கலர் ஃபில் பண்ணும்போது யூனிஃபார்மாக கலர் பண்ணணும். ஒரு கலர் ஃபில் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கலர் பண்ணணும். எல்லாருக்கும் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் தெரியுமா? தெரியுமா? இந்த சைடில் இருக்கவங்க சொல்லுங்கள், கேளுங்க. நான் அந்த அக்காட்ட கேளுங்க. ஓகே. எல்லாருக்கும் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் தெரியுமா? தெரியும்ல. ஸ்டாண்டிங் லைன்னா இப்படி இருக்கும், ஸ்லீப்பிங் லைன்னா இப்படி இருக்கும். கலர் பண்ணும் போதே நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஸ்லீப்பிங் லைனில் தான் கலர் பண்ணணும். எல்லாரும் எப்படி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைனில் பண்ணுறீங்க, அடுத்து ஸ்டாண்டிங் லைனில் பண்ணுறீங்க, அப்புறம் கிராஸ் லைனில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி ஆயிரும்னா கிறுக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு வந்து எது ஸ்டாண்டிங் லைன் தான் பிடிக்கும்னா ஸ்டாண்டிங் லைன்லேயே பண்ணுங்கள், ஸ்லீப்பிங் லைன் தான் பிடிக்கும்னா ஸ்லீப்பிங் லைன்லேயே பண்ணுங்கள். கலர் தாங்க, கலர் தாங்க, ஏதாவது ஒரு கலர் கலர் தாங்க. கலர் ஆரஞ்சு கலர் தாங்க. இந்த சைடில் இருக்கவங்க கொஞ்சம் கவனிங்க, குட்டீஸ் கொஞ்சம் கவனிங்க. எழுதிக்கலாம், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நீங்கள் கிரேயான்ஸ் தானே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்லேயே கலர் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்லீப்பிங் லைன்லேயே கலர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் வராது. நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைரக்ஷனை இந்த மாதிரி மாற்றுறீங்க, இந்த மாதிரி மாற்றுறீங்க, அதுக்கப்புறம் இப்படி மாற்றுறீங்க. பேப்பர் எப்பயுமே கலர் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பேப்பர் எப்பவுமே கலர் பண்ணும்போது படம் உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு பேப்பரை திருப்பக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு இப்போ இது பேர்டு இருக்கா, இந்த மாதிரி விசிபிளாக வச்சு தான் வரையணும், பேப்பரை மாற்றக்கூடாது. அதே மாதிரி கலர் பண்ணும்போது ஸ்லீப்பிங் லைன்னா ஸ்லீப்பிங் லைனாகவே இதே மாதிரி தான் கலர் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் வராது. ரெண்டாவது கலர் வெளியில் போகாது. ரொம்ப கொஞ்சம் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லைன்ஸ் இருக்கா அந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஃபஸ்ட்டு கலர் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக கலர் பண்ண சொல்லுங்கள். சொன்னீங்கன்னாவே ஃபஸ்ட்டு கலர் வெளியில் போகாது. லைனை சுற்றி பார்டரை சுற்றி ஃபஸ்ட்டு கலர் வந்துடுதா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உள்ளே இருக்கிறத மெதுவாக நீட்டாக அமைதியாக பொறுமையாக கலர் பண்ண சொல்லுங்கள். கலர்ஸ் வெளியில் போகாமல் இருக்கும். எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கலர்ஸ் வெளியில் போகாமல் இருக்கும். 2 விஷயந்தான், ஒன்று கலர் வெளியில் வரக்கூடாது, ரெண்டாவது ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் கலர் பண்ணணும், வேறு வேறு டைரக்ஷனில் கலர் பண்ண சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிரும். கலர் பண்ணுறது நீட்டாக இருக்கும். கலர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அவங்கவுங்க நேம் அவங்கவுங்க ஷீட்டில் எழுதிக்கோங்க. இது யாரோடது? கலர் ஓகே. ரவுண்டாக க்ளே பண்ணி
பண்ணிட்டு டாட் டாட்டா வச்சது போக சில பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க கையில. அது யாருன்னு கை தூக்க சொல்லு. வாலண்டியர்ஸ் வச்சு கிளே கலெக்ட் பண்ணு. இல்ல அது எக்ஸஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாதுல, மிக்ஸ் பண்ணா பண்ணணும். வாங்கு யாருன்னு கலெக்ட் பண்ணி வேற யாராவது. இது யாரோட பிக்சர்? கலர் பண்ணுங்க. ஓகே, இந்த சைடு க்ளே பண்ணவங்க எல்லாரும் பண்ணியாச்சா? டிசைன் பண்ணியாச்சா? ஓகே ஓகே, டிசைன் பண்ணது போக எக்ஸஸ் க்ளே இருக்கா? இருக்குன்னா அவங்கலாம் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, அவங்க வாலண்டியர்ஸ்ட்ட கொடுங்க. அந்த டாட் டாட்டா எல்லாம் டிசைன் பண்ணிட்டீங்க, பண்ணது போக மிச்ச க்ளே இருந்தா கொடுங்க. தெரியல, அவர் சாரை தான் கலெக்ட் பண்ண சொல்றாரு. அதை வச்சு என்ன பண்றது? உட்காருங்க, அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. கையை மட்டும் தூக்குங்க. வந்து வாலண்டியர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. போய் உட்காருங்க. உட்காருங்க. தருங்க. க்ளே வாங்குனீங்க என்கிட்ட. உங்ககிட்ட இருந்து வாங்குனீங்களா? எப்போ வாங்குனீ? உங்களுக்கு வேணுமா? பண்றதுக்கு வேணுமா? இந்த மாதிரி பண்ணி முடிச்சோம். இமீடியட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 4 டோனட் போட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேயா? நீங்க மேம், நீங்க ஒரு குரூப் வாலண்டியர் பண்ணுங்க. மேம் நீங்க ஒரு குரூப். மேம் வேற எக்ஸ்ட்ரா இன்னும் 2 குரூப்புக்கு யாராவது வாலண்டியர்ஸ் நீங்க பண்றீங்களா? நீங்க வேற நீங்க பண்றீங்களா? 4 குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே ரவுண்டா உட்காருங்க. அப்படியே ரவுண்டா உட்காருங்க. உங்க மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு அப்படியே ரவுண்டா உட்காருங்க. இமீடியட்டா 4 பேர் பண்ணலாம். ஏன்னா நீங்களும் இதை பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறனால அந்த மெட்டீரியல் அப்படியே ரவுண்டா ஃபார்ம் பண்ணுங்க. மேம் நீங்க அப்படியே ஒரு குரூப் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணிங்க. ஏன்னா காஞ்சிக்கிட்டே இருக்கு க்ளே. அப்படியே 4 பேர் கொடுத்து ரவுண்டா. ஓகே, நெக்ஸ்ட் கலர். அந்த க்ளே காஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வேகமா ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அவங்களுக்கு மேம் நீங்க கொடுங்க மேம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு 4 குரூப் தான். வீட்டுக்கு போன அடம் பண்றேன். எவ்வளவு நேரம்? வீட்டுக்கு கிளம்புறாங்களா? எந்த பாப்பா? வெயிட் வெயிட். அவங்க என்ன கலர் பண்ணலையா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இல்ல மேல இதே வர மாட்டேங்குது. அதான் சார் மேல போய் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. நீ போணுமாமா? சரி ஓகே, நீங்க குட். சரி நீ போமா, அப்படியே இருக்கட்டும். நீ போ. ஓகே மைட்டே இருக்கு. பாக்ஸ் சோ இந்த சைடு இருக்கிறவங்க யாரும் இங்கிட்டு வர வேணாம். இங்கிட்டு இப்படியே இருங்க. இங்கிட்டு 4 குரூப் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு 4 குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க. இன்னும் நமக்கு அரை மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும் ப்ரோக்ராம் முடிய. அதுக்குள்ள நீங்களும் பண்ணிடலாம். ஸோ மற்றவங்க ஏன்னா எல்லாருமே பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். 4 ரவுண்ட் இமீடியட்டா ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். வெயிட் பண்ணுங்க. கலர் அடிக்கவே நம்ம வேலையை பார்ப்போம். 4 குரூப் தான். மொத்தமே 4 தான். அதுக்கு மேல எதுவும் ப்ளே இல்லை. இதை மட்டும் வாங்கி பண்ண முடியாது. சின்னதாகவே உட்காருங்க. 4 தானே? வச்சிருங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. என்னது? என்னம்மா? நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கவங்க எல்லாருமே கவனிங்க. இந்த மோல்டட் கிளே அப்படின்றது வந்து ஜஸ்ட் 20 ரூபா தான். இது வந்து அமேசான்ல நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதை நீங்க வச்சு இப்ப நம்ம கொடுக்குறோம்ல இந்த கார்ட்போர்டு, வீட்டில் இருக்கிற அட்டை இருக்குல்ல, அதை நீங்க கார்ட்போர்டு அட்டையே வந்து யூஸ் பண்ணி நான் சொன்னதெல்லாம் இப்போ இன்னைக்கு பண்ணிருக்கிறது டோனட் போட்டோ ஃப்ரேம். இதே மாதிரி நீங்க நிறைய ப்ராடக்ட் என்ன செய்யலாம், வீட்ல இதே மாதிரி நீங்களாவே வீட்ல இந்த கிளேயை மட்டும் வச்சு
உருவாக்கி நம்ம வீட்ல வந்து வீட்லயே இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து என்னென்னலாம் இதில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு பேப்பரில் ஐடி இங்கே நோட் பண்ணி வைக்கிறேன். போகும்போது நீங்கள் அந்த ஐடியை நோட் பண்ணிக்கங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகேயா? இது ஜஸ்ட் இது மட்டும் வாங்கினா போதும். மற்ற எல்லாமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். சைடு உட்கார வச்சாங்க. அமௌண்ட் போட்டு வாங்க வேண்டியது இது மட்டும் தான். அதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்கும். எல்லாருமே அந்த சைடு உட்காரும்போது ஏன் நீங்க இங்க விட்டு உட்காந்தீங்க? நான் படிச்சு சொன்னேன்ல, பிலோ 3rd ஸ்டாண்டர்ட் இந்த சைடு, அபோவ் 3rd ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அந்த சைடுன்னு சொன்னேன்ல. சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். எல்லாமே விழுகுதா? அப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ மட்டும் கவரேஜ் பண்ணி ஜியோ போட்டோ, ஜியோ ஃபோன் ஜியோ டேக் லொகேஷன். ஓகே. முடிச்சிட்டிங்களா? வெயிட் பண்ணுங்க. முடிச்சவங்களுக்கு நீங்கள் வாலண்டியர் சார், முடிச்சவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ நடுவில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபெவிகால் வச்சுருங்க, அவங்க பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மேம் நிறைய இருந்தது மேம், கேளுங்க. ஓகே, நல்லாயிருக்கும். இங்கே இருக்கல, இவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. பர்பிள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பர்பிள் இந்த சைட் கொடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு கொடுங்க. கலர் பண்ணி முடிச்சவங்க கை தூக்குங்க, ஃபெவிகால் கொடுப்பாங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கலர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கை தூக்குங்க. ஸ்ப்ரிங்கிளுக்கு மேலே கலர் அடிங்க, வேறு கலர் அடிங்க. எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்கிள் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அடிங்க. அவங்ககிட்ட சின்ன ப்ரஷ் இருக்குல்ல, அதை வாங்கி அடிங்க. என்னது பண்ணுங்க, கலர் பண்ணுங்க. இந்த எல்லோவுக்கு நான் என்ன கலர் கொடுத்துருந்தேன்? ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுங்க. நான் க்ரீன் அண்ட் எல்லோ கொடுக்கவே இல்லையே. அந்த மூடியில் கொஞ்சம் ஊற்றிக்கோ. நான் மென்ஷன் பண்ண ஐடி வந்து சார்ட்ட கொடுக்குறேன். நான் வேணும்ன்றவங்க வாங்கிக்கங்க, சார்ட்ட கொடுங்க. கிரே கலரே இல்லை. நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் அடிக்க நினைக்கிறாங்களா? இந்த காயிலையா? ஓகே, கொடுக்கலாம். நாளைக்கான நிகழ்ச்சி வந்து கப் அண்ட் பட் அதாவது பார்த்தீங்கன்னா கைவினை படைப்பு. நாளைக்கு இதே மாதிரி தான், சரிங்களா? கப் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு. உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவாங்க, ஓகேவா? என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத பேரண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகேவா? சார், நீங்கள் பேரண்ட் வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு என்னென்ன கொடுத்து விடணும் நீங்கள் கொடுத்து விட்டுருங்க. இதை எடுத்துட்டு வீட்டில் நீங்கள் குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த சைஸுக்கு கட் பண்ணி இன்னர் சர்க்கிள் அளவுக்கு கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. குட்.
ஓகே தான், நல்லா இருக்கு. எங்களுக்கு இருக்கு. வேணாம், அப்ளை பண்ணாதீங்க. அவங்க ஃபோட்டோலாம் அப்ளை ஆகுது பாருங்கள், அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்குல்ல, உங்கள் அம்மா அப்பாவோட இருக்கிற ஃபோட்டோ, நீங்கள் ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதை எடுத்து இந்த சர்க்கிள் அளவுக்கு கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அவங்க தலைக்கு மேலே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பேரண்ட்டு கொஞ்சம் விலகிக்கோங்க, கேமரா எடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் விலகிருங்க. சார் பேரண்ட் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒன்றும் இல்லை. மேம் மேம் முன்னாடி இருக்கிற 2 பேர் கொஞ்சம் அப்படி குனிஞ்சிட்டே இப்படி வந்துடலாமா? பின்னாடி பாருங்க, ஃபோட்டோ உங்கள் 2 பேர்த்துக்காக எப்படி வெயிட்டிங்கள? குழந்தைங்க தெரிய மாட்டாங்கல்ல. பின்னாடி இருக்க நல்லா தூக்கி காமி. கையை கீழே போடுறா கெவின். இவங்கள எடுத்துட்டீங்களா? அங்க நில்லு நில்லு, இப்படி நில்லு. நீ தூக்கி காமிக்காத, நீ கீழே வச்சுக்க. ஏமா கீழே இருக்கிறவன் தூக்கி காமிக்காத, பின்னாடி இருக்கிறவன் மட்டும் தூக்கி காமி. இங்க நீங்கெல்லாம் போட்டோ வைக்க தெரிய மாட்டீங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி போங்க, அப்படி போ, முன்னாடி போ. நீ தூக்கி காமி, தூக்கி காமி அப்படியே. வா சர்மா, எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. சர்மா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. போட்டோ எடுக்கும் போது எந்திரி. போட்டோ எடுக்கும் போது எந்திரி. நீங்க உங்க பேரண்ட்ஸோட இப்ப நான் வெளியில நிக்கிறேன். நீங்க உங்க பேரண்ட்ஸோட வரும்போது நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன். உங்க பண்ண அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, டோனட் போட்டோ ஃப்ரேம், அதை என்கிட்ட காட்டிட்டு நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? எல்லா திங்ஸும் பேக் பண்ணிக்கங்க. பேரண்ட்ஸோட அந்த இதை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அப்படியே வெளியில வரும்போது நான் வீடியோ எடுத்துருவேன்.